படம் தானோ கண்டு இதயம் கரைந்தேனோ. இன்னைக்கு நல்லபடியா ஆரம்பிச்சு ஒரு குளம், ஒரு கோயில், இன்னும் சொல்ல போனால் சில நகரங்கள், இதில் வச்சு இது 1000 கதைகளை சொல்லும். அது என்ன நடந்தது, எங்கே யார் யார் வந்தார்கள் சென்றார்கள். அதுபோல் இயக்குனர் மணிபாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெட்டு, ஒரு படுக்கை அறையில் படுக்கை, அது ஒரு சுற்றுலாத்தலத்தில், அது லாட்ஜில் இருக்கும்பொழுது அது யார் யாரை எப்படியெல்லாம் பார்த்துருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கற்பனையை எடுத்திருக்கிற ஒரு நல்ல முயற்சி. ஆமாம், கதை என்னங்க, அதாவது இந்த படத்து பேர் வந்து தி பெட் வச்சாச்சு. கதை என்னங்க, 4 இளைஞர்கள் கூடனா என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்ணி அடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்னாக்கா, சென்னையில் இருப்பவர்கள் இந்த ஈசிஆர், மகாபலிபுரம், இல்லை பீச்சு, இல்லை ஹோட்டல் ஏதாவது போட்டு ஒரு தண்ணின்னு அடிக்கிறது தான். இவர்களுக்கு வினோதமான ஆசை இல்லை, ஒரு சாதாரண ஆசை தான். இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஆசை என்ன, ஏப்பா ஒரு பொம்பளை பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போய் நம்ம ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடும். கல்யாணம் எல்லா பையனும் கல்யாண வயசு உள்ள பசங்க தான் ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. சரி, ஓகே, அழைச்சிட்டு போகணும்ப்பா, பெரிய பேமெண்ட்டாக ஒரே பெண்ணை 4 பேர் அழைச்சிக்கிட்டு எட்டி போவோம்ப்பா, ஒரு 2 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு இல்லை ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைவாச ஸ்தலத்துக்கு போவோம்ப்பா அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. போகும்போது இந்த 4வரும் அந்த ஒரு பெண்ணை, அது வந்து ஒரு கால்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ அதுக்கெல்லாம் வந்திருக்கு. இப்போ பெண்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அவர்களும் இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்ய முடியும்? ஒரே 4 பையங்களை அழைச்சிட்டு ஒரு பொண்ணு போனால் எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டும். அது நம்ம அது நோக்கமாக அது வேண்டாம், ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பார்க்கணும். வேற புத்தி கொடுக்கறது, அறிவுரை கொடுக்குற பிஸ்னஸ் நம்ம நோக்கமாக. ஐயா அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் கற்பனை செய்கிறார்கள் எப்படி அந்த பெண்ணை பயன்படுத்த வேண்டும் என்று. இதை பயன்படுத்தினார்களா இல்லையா, இதனால் வந்து நிறைய மகிழ்ச்சி கிடைச்சதா, விபரீதம் வந்ததா, அப்படி தான் மொத்த கதையோட கதை. இதில் என்னென்னா, ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல அண்மை காலத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய சில வழக்குகளில் சிக்கினாலும் ஒரு நல்ல நடிகர். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குள்ள தோற்றம், ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருக்குது. அடுத்த பிளாக் பாண்டி ஒரு ஃபெமிலியரான பர்சனு. அவர் வந்து ஒரு கலகலப்பு கொடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறார். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ரசிக்க முடியாதான் இருக்குது. இந்த பெண்ணுக்கு இந்த பையர்கள், இந்த நண்பர்கள் என்ன செய்தார்கள், அதனால் வந்து விளைவுகள் என்ன, இதுதான். இடைவெளிக்கு அப்புறம் ஜான் விஜய் நடமாடும் எம்ஆர் ராதா அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, ஐயா போலீஸில் எத்தனை கேரக்டரு, எத்தனை வகையான கேரக்டருக்கோ அத்தனை வகையான கேரக்டர் நான் பண்ணிட்டேன், ஐயா புதுசாக ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு வருத்தப்பட்டு சொன்னதை நான் பார்த்தோம். பாருங்களேன் என்ன பட்டையை கிளப்புறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய விளைவுகள் என்ன, அது ஒரு தாயாரே தன்னுடைய பெண்ணை இந்த மாதிரி நண்பர்கள் கூட இணைச்சி அனுப்பி வைக்கிறது ஒரு கமர்ஷியலாக அங்குன்றும் இங்குன்றுமாக இருந்தது. இது வந்து விதிவிலக்குத்தானே தவிர விதியாக நினைத்து கொண்டு மனிதர்கள் பார்க்கும் அந்த ரசிகர்கள் போகக்கூடாது. இந்த படத்தை யார் பார்க்கலாம்? இளைஞர்கள் பார்க்கலாம், பெரியவர்கள் பார்க்கலாம், சிறியவர்கள் பார்க்கலாம், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாம் தனித்தனியாக தான் பார்க்க முடியும். எல்லோரும் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு முகம் சுளிக்கக்கூடியதான். ஆனால் எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் பார்க்கலாம். பாருங்களேன், தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஓடிடியில் வரும், அந்த இதிலெல்லாம் வரும், டிவிலெலாம் வரும். தியேட்டரில் போய் பாருங்கள். வாழ்த்துக்கள்.